Friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது அதான் டேன் வாஸ் கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே சூப்பராக நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு காலையில் என்ன பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். இன்னைக்கு டேன் வாஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு டெய்லியுமே நம்ம கொடுத்துருவோம். அதனால் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோவில் அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் டேனவாஸ் அதாவது வெட்டினரி கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ எந்த ரேங்க் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அக்ரி போய் இன்னும் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை, நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க. அப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர்றதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது வெட்டினரிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முடிவுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா ஏன் இவ்வளோ கட் ஆஃப் வந்து வெட்டினரிக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு ரீசன் தான். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் காலேஜும் நம்பர் ஆஃப் சீட்ஸும் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா மொத்தமாக நமக்கு வந்து 676 சீட் இருக்கு. சரியா? மொத்தம் 7 காலேஜ் இருக்கு. இந்த 7 காலேஜ் சேர்த்திங்க அப்படின்னா 676 சீட் இருக்கு. இந்த 676 சீட்டுமே நமக்கு சொந்தமானது இல்லை. ஏன் அப்படின்னா விசிஐ மூலியமா அதாவது நீட் எக்ஸாம் மூலியமா வராங்கல்ல, ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு ஒரு 15% சீட் போயிருது. அதுல இந்த 676 எவ்வளவு சீட்ஸ் போயிருது அப்படின்னா 63 சீட் வந்து நீட் எக்ஸாம் மூலியமா உள்ள வருது. ஓகேவா? அப்போ நீட் எக்ஸாம்ல நீங்க சப்போஸ் எழுதிங்க அப்படின்னா ஒரு 450 எபோ எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 450 எபோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க நீட் மூலியமா உள்ள வர்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இது 63 சீட் போயிருது. அதுக்கப்புறம் என்ஆர்ஐ, அதுக்கப்புறம் ஃபாரின் அதாவது நீங்களே அதில் 3 கேட்டகரி பார்த்துக்கலாம். சரி, அயல் நாட்டில் படித்தவங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 சீட் வந்து அதில் போயிடுது. அப்போ நமக்குன்னு இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 597 சீட் மட்டும்தான். 597 சீட்டு மட்டும்தான் நமக்குன்னு சொல்லி தமிழ்நாடு பசங்களுக்குன்னு சொல்லி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸா சீட் வந்து பிரியும். அப்போ ஓசிக்கு, பிசிக்கு, அதுக்கப்புறம் பிசிஎம்முக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு, இந்த மாதிரி வந்து அதே மாதிரி எஸ்சி, அப்புறம் எஸ்சிஏ, சரியா, அப்புறம் எஸ்டி, இந்த மாதிரி சீட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பிளிட் ஆகும். அப்போ உங்க கம்யூனிட்டிக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான சீட்டு மட்டும்தான் இருக்கும். சரியா? இதை ப்ராக்டிக்கலா நம்ம சொல்லியாச்சு. இதை கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கலாம். ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் அனுமானிக்க முடியும். சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்க் லிஸ்ட்டு நமக்கு ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒருவேளை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா நமக்கு வெப்சைட்லேயே என்ன பார்த்தா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம். டோட்டல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,112 பேர் வந்து டோட்டல் கேண்டிடேட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த டோட்டல் கேண்டிடேட்ஸில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் பார்த்தோம் எவ்வளோ சொற்பமான இடங்கள் வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக, சரியா, ஒரு ஓவராலாக நீங்கள் எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் ஒரு 190 எபோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மேபி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுலேயே நீங்கள் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியா இருந்தீங்கன்னா 194 அண்ட் எபோ இருந்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதுவும் எஸ்சியில மிகப்பெரிய காம்படிஷன் இருக்கு. ஓகேவா? அப்போ எஸ்சி கம்யூனிட்டியில இருந்தீங்க அப்படின்னாலும் 193, 194 அபோ இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எஸ்சிஏ எஸ்டினா 190 அபோ நீங்க என்ன இருந்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அப்போ 190 அபோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ரேங்க் வரைக்கும் ஜெனரல் ரேங்க் வந்து அதாவது ஓவரால் நம்ம பார்க்கும்போது 1753. சரியா? 1753 ரேங்க் வரைக்கும் கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா 7.5 ரிசர்வேஷன்ல இருப்பீங்க. அப்புறம் எக்ஸர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் டிசபிள் பர்சன், இதை பத்தியே நம்ம பேசவே இல்லை. சரியா? இப்போ நம்ம பேசிக்கிறது ஜெனரல் கவுன்சிலிங் பத்தி தான் பேசுறோம். நம்ம சொன்ன சீட்டுக்குள்ளேயே தான் இவங்களுக்கும் இடங்கள் இருக்கு. அப்ப இந்த இடமும் போன பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான இடங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப நீங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அதையும் நீங்க பாருங்க. நம்ம இப்போ ஓவராலா சொல்லும் போது ஒரு 194 எபோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம். எஸ்சிஏ எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 190 எபோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கவுன்சிலிங் ஷெட்யூலும் நமக்கு கொடுத்துறாங்க. சரியா? கவுன்சிலிங் ஷெட்யூலை நீங்க பார்த்துருப்பீங்க. அதை பத்தி நம்ம என்ன பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நல்லா நீங்க கவுன்சிலிங் அப்படின்னா அதாவது ரிலீசிங் ஆஃப் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் கரெக்ஷன், சரியா, அப்டேஷன் வந்து நமக்கு வந்து எப்போ நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 31ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதிக்குள்ள
என்ன பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்டோட அந்த கரெக்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நடக்குது சண்டே 10 AM வரைக்கும். அதில் ஏதாவது உங்களோட கட் ஆஃப் மார்க் இருக்குல்ல, அந்த கட் ஆஃப் மார்க் ஏதாவது மாறி இருக்கு, இல்லை கம்யூனிட்டி ஏதாவது மாறி இருக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே ஒரு ஸ்க்ரோல் டவுன், அதாவது மெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பலாம். சரியா, இங்கே இருக்கு பாருங்க, இந்த மெயில் ஐடியை என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா admissions@tanavas.org.in இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கரெக்ஷன் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ரிவைஸ் ரேங்க் லிஸ்ட் எப்போ வெளியே வருதுன்னு சொல்லிட்டு 3/8/2026 அன்னைக்கு ரிவைஸ் ரேங்க் லிஸ்ட் வெளியே வருது. அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம், சரியா, சும்மா ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும். அது வந்து 4ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ் பை மெடிக்கல் டீம், அதாவது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்னா அங்கே அவங்களை கூப்பிடுவாங்க. சரியா, அதாவது நம்ம வெட்டினரி காலேஜ், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன பண்ண கூப்பிடுவாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு 5ஆம் தேதி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 14ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பார்த்தா உங்களுக்காக நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, அதனால நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி என்ன அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லிடலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.